எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளோட அன்றாட வேலையை ஈஸியாக்கவும் சமையலை ருசியாக்கவும் நச்சுன்னு 4 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்குடலை எப்படி பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணலான்னு தான். இன்றைக்கி நான் டியூப் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன குடல் தான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குடலை இந்த மாதிரி தண்ணியில் 2 முறை அலசிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ப்ரூம் ஒன்று எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரூம் வாங்கும்போது புதுசாக இருக்கும்போதே வந்து ஒரு ஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும், நீங்கள் பல மாதங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து குடலை எப்படி கரெக்டாக க்ளீன் பண்ணன்னு தெரியாது. சும்மா அலசிட்டு கட் பண்ணிவிட்டு சமைப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது கவுச்சி வாடை தான் வரும். ஃபஸ்ட்டு குடலை வாங்கினோடனே 2-3 தண்ணி அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு திருப்ப போகிறோம். இந்த குடலுக்குள்ளே அவ்வளோ வழுக்க இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா தான் வந்து நமக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி முழு குடலையும் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அந்த குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் குச்சி சீமாரில் உள்ள குச்சி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து சம்டைம்ஸ் வந்து உடஞ்சி அந்த குடலுக்குள்ளேயே இருந்துடும். அது எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுக்குள்ளே இருந்து எவ்வளோ வழுக்க வருதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி குக் பண்ணண்டா குழம்புல இருந்து கவுச்சி வாடை தான் வரும். நமக்கு சாப்பிடவே மனசு வராது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம பழக வந்து ஈஸியாயிரும். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு குடல் சாப்பிட ஆசை இருந்தாலும் அதை எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல் போக மாட்டேங்குது. அதனால் எனக்கு சாப்பிட மனசே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி குடலை திருப்பி விட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது குடல் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். பாருங்கள், எல்லா குடலையும் திருப்பி விட்டதுக்கப்புறம் இதை தண்ணியில் அலசி காமிக்கிறேன் எவ்வளோ வழுக்க வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்ல மணமாகவும் இருக்கும். இதை நான் 2 தண்ணி அலசி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் நம்ம பிசைஞ்சு கழுவும் போது இதுலேருந்து இன்னும் வழுக்க வரும். இந்த மாதிரி ஒரு 5-6 டைம் நல்லா பிசைஞ்சு கழுவிட்டிங்கன்னா அதில் உள்ள வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். கறியான மாதிரியே இந்த குடலானமும் நல்ல வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக இதை கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிட்டோன்னா குடல் நல்லா க்ளீன் ஆகிடும். இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டோன்னா ஈஸியாக கட் பண்ணி குக் பண்ணிடலாம். அடுத்து நான் சால மீனை தான் க்ளீன் பண்ண போகிறேன். இதை எங்கள் ஊரில் சூட மீன் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் வந்து பார்க்குறதுக்கு மத்தி மீன் இருக்கும். பட் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், உருண்டையாக இருக்கும். பெரிய மீனை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பட் சின்ன மீனை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் சின்ன மீனில் தான் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இந்த மத்தி வெரைட்டி, அதாவது சால மீன் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி வெரைட்டியில் தான் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி மீன்களில் தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டை அதிகமாக கொடுங்க. பிரெயின் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. பட் இந்த மீனோட விலை வந்து ரொம்ப கம்மி தான். மீனோட விலை கம்மியாக இருக்கிறதுனால இது டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறது கிடையாது. இந்த மீனை குழம்பு வைக்கும்போது மாங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் இந்த மீனை க்ளீன் பண்ணுவேன். ஸோ வாழை கட் பண்ணிவிட்டு சைடு முள்ளையும் கட் பண்ணிவிட்டு தலையோடு சேர்த்து வயிற்று பாதியும் கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது முள் வந்து அவ்வளோவா தெரியாது. இது முள்ளாக இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய செதியில் வந்து நான் இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு சுரண்டி விட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நைஃபை வச்சு சுரண்டி விட்டுக்கோங்க. மீன் கவுச்சி வாடை வராமல் இருக்கணும்னா அந்த முள்ளில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய பிளட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இதுக்காக தான் வந்து நான் பெரிய மீன்களுக்கு வந்து ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுவேன். பட் சின்ன மீனுக்கு வந்து நம்ம போட தேவையில்லை. நம்ம நல்லா கையை வச்சு எடுத்துட்டாவே போயிடும். நம்ம எந்த அளவுக்கு மீனை க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பும் வந்து சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். ரொம்ப கம்மியான விலையில் சத்தான சுவையான மீன் எதுன்னு கேட்டால் இதை தான் சொல்லுவேன். கோயம்புத்தூரில் வந்து சால மீன் வந்து ரேராக தான் கிடைக்கும். இங்கே வந்து மத்தி தான் ஃபேமஸ். ஸோ நம்ம ஊரில் தான் வந்து இந்த மீன் வந்து அதிகமாக கிடைக்கும். மீனில் உள்ள பிளட்டு செதிலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் போட்டு இதை நல்லா உரசி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய வலுவழுப்பு தன்மையும் போயிடும். நமக்கு மீன் வந்து ரொம்ப க்ளீனாக கிடைக்கும். சில பேர் வந்து மீனில் தலை வச்சு கட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இந்த மீனுக்கு வந்து தலை வைக்க மாட்டோம். பெரிய மீன்களுக்கு வந்து தலை வைப்போம். இன்னும் சில சின்ன மீன்களுக்கு வைப்போம். இதில் உள்ள தலையை கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். பெரிய மீனை க்ளீன் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சின்ன மீன் வாங்குறது கிடையாது. பட் சின்ன மீன்லேயே சத்து அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி மீன்களை வாங்கி குக் பண்ணிக்கோங்க. இப்போ மீனை நல்லா சட்டியில் போட்டு உரசி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண மீனுக்கு மேலே மல்லித்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா மீனில் ஸ்மெல் சுத்தமாக வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் வந்து நம்ம வேலையை ஈஸியாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ கேபேஜை துருவுறதுக்கு இந்த மாதிரி கிரேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக துருவிடலாம்.
இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சாலட் செய்யும்போது பொடிசாக தேவைப்படும். ஸோ அதுக்கு துருவி எடுத்துக்கலாம். காலை நேரத்தில் வந்து வேலைக்கு போகிற பெண்கள்லாம் ரொம்ப அவசரமாக வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஏதோ ஒரு கேபேஜ் பொரியல் வைக்கிறேன்டா இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு கிரேட்டரை வச்சு துருவி எடுத்துடலாம். நீங்கள் நைஃபை வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஈவனாகவும் வராது. சில ரெசிபீஸ்க்கு கேபேஜ் வந்து தின் ஸ்டெப்ஸாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் கிரேட்டரை யூஸ் பண்ணி கேபேஜை வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் செய்வோம்ல அதை யூஸ் பண்ணி தின் ஸ்டெப்ஸாக ரெடி பண்ணிக்கிடலாம். செஃப் கட் பண்ணுற மாதிரியே குயிக்காக ஒரு முழு கேபேஜையும் கட் பண்ணி எடுத்தியாச்சு. பாருங்கள் எல்லாமே நல்லா ஈவனாக கிடச்சிருக்கு. இதுவே நீங்கள் நைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. இந்த மெத்தட் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, இப்போலாம் வந்து பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா முடி உதிர்தல் தான். நம்ம எவ்வளோ தான் ஹேர் ஆயில் ஷாம்புலாம் வந்து மாற்றினாலும் இந்த பிரச்சனை தீர்ற மாதிரியே இல்லை. நம்ம குளிச்ச அன்னைக்கு தலைவாடுற அன்னைக்கு வீடு ஃபுல்லாக வந்து முடியாக தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதே வந்து பெரிய பாடாக இருக்கும். நம்ம ப்ரூம் வச்சு கூட்டினாலும் அது பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். மாப் போட்டோன்னா அந்த ஹேர் வந்து தண்ணியில் ஒட்டிட்டு ஃப்ளோர்லேருந்து எடுக்க வராது. ஸோ இது நமக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ப்ரூம் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஒரு சைடில் வந்து செலோ டேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் செலோ டேப் எடுத்துக்கோங்க. செலோ டேப்போட பாதி வந்து ப்ரூமில் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மீதி இந்த மாதிரி வெளியில் நீட்டிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஹேர் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கூட்டும் போது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த செலோ டேப்பில் ஒட்டிருச்சு. இந்த டேப்பில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசி கூட ஒட்டிடும். இப்போ இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக கூட்டுற மாதிரி கூட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா கூட்டும் போதோ மாப் போடும் போதோ நமக்கு கஷ்டமாக இருக்காது. இதனால் நம்மளோட க்ளீனிங் டைமும் கம்மியாகும். நம்ம டென்ஷன் இல்லாமல் கூட்டலாம். இந்த மெத்தட் தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.